இந்த மெட்ராஸ்கார் பையன் போட்டோ எடுக்கிறானா இல்ல மந்திர தாய் தவிக்கிறானான்னு தெரியல. ஜனங்க என்ன இவ்வளவு கூட்டமா போகுது? ஐயோ என் வயிறு எரியுது. அப்பா பொறாமை இருக்குதே, நீங்க குடிக்கிற சுருட்டு மாதிரி அது தன்னைத்தானே எரிச்சிடும். போட்டோ நிபுணர் ராஜு யார் இவனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது? அவனையே போட்டுக்க வேண்டியதா? சுய விளம்பரக்கார பையன், மெட்ராஸ்ல சட்ட பொணங்களை படம் எடுக்கிற பையன். எனக்கு தெரியாதா இவனை? இந்த ஊர்ல தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஐயோ மறுபடியும் கூட்டமா போறாங்களே. அப்படி என்னதான் அதிசயமா போட்டோ எடுக்க? என்னமோ பழன்னு எடுக்கிறானோ, கஞ்சி தண்ணியை தடவி கொடுக்கறானோ இல்ல ஈட்ட காய்ச்சி ஊத்துறானோ தெரியவே இல்ல. அது என்னதான் பழப்போ? நம்ம கேமரா சதி பண்ணது பாரு, 20 வயசுல எடுத்தா 60 வயசு மாதிரி தெரியுது. அப்பா அப்பாடி, அந்த கலை எப்படிங்கிறத நான் போய் தந்திரமா கத்துக்கிட்டு வரேன். ஐயோ நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கேவலம்மா. ஐயோ அப்பா, நான் இப்பதான கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன். என்ன அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு வரட்டுமா? அப்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். வந்து முதலாளி டார்க் ரூம்ல தானே இருக்காரு. முதலாளினா டார்க்ல தான் இருப்பாங்களா? வெளிச்சத்துக்கே வர மாட்டாங்களா? நீ கூட டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கிற. என்னது? நான் டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சார் வளர்றீங்க? யார் வளர்றாங்க? நீ மாத்திரம் இல்லம்மா, எல்லாருமே 10 மாசம் தாயார் வயித்துக்குள்ள இருந்தா வர்றாங்க. டார்க் ரூம் தானே அது. அப்படியா? ஏமா என்ன பார்த்தா முதலாளியே தெரியலையா? நீங்க தான் முதலாளியா? பாரு காயத்தை. காயம் இருந்தா முதலாளியா? ஆமா, தொழிலாளிக்கு முதலாளிக்கு எவ்வளவு தகராறு உண்டு. என்ன தீபாவளி போனஸ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி ஓடுனேன். தொத்திட்டே வந்து செங்கல் இல்ல அரக்கல்ல அதால வச்சு இருக்காங்க. அப்ப பட்ட காயம் தான். பொங்கல்கிட்ட கூட வச்சிருக்கேன். அபிப்பிராயமே சொல்றது இல்ல. அதனாலதான் என் தொழிலே விருத்தி ஆயிட்டு வருது. ஆமா, என்ன மாதிரி போட்டோ எடுக்கணும், என்ன சைஸ், என்ன போஸ்? சார் தலையில இருந்து கால் வர முழுசா, கால்ல இருந்து இடுப்பு. இதுக்கு மேல வேணாம் இல்லையா? என்ன சார் பார்த்து பார்த்தா எடுத்து கொடுங்க. அவங்க முழுசா போட்டோ எடுத்து பார்த்து பார்த்தா பாப்பாங்க பாத்துக்கிறேன். நீ நம்ம பார்த்து பார்த்தா எடுத்து ஒண்ணு சேர்த்து முழுசா பாக்குறியா? சார் எல்லாரும் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க அங்க அங்கமா போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்தவராமே. யாரு ஏத்த போட்டோ கிடக்குறாங்க சொன்னா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டீ அடிக்கிற பையன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான் அவன். அவர் கடையில டீ குடிச்சிருக்கீங்களா? அவனை பத்தி ஆமா, இப்ப வந்த விஷயத்தை பேச. உனக்கு என்ன சைஸ்ல போட்டோ வேணும்? ஃபுல் பிளேட். ஃபுல் பிளேட்டா? இதெல்லாம் போட்டோ கிடையா இல்ல பிரியாணி கிடையா? இல்ல சார், போட்டோ பெருசா எடுத்து கொடுங்க. அதுவும் கவர்ச்சி படமா இருக்கணும். ஐயோ அம்மா, உன்னை வச்சு போட்டோ எடுத்தா கவர்ச்சியா வராதும்மா, அதிர்ச்சியா தாமா வரும். சார் நான் சினிமாவுல போய் தேட போறேன். அதனால நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா சினிமால சான்ஸ் கிடைக்காதும்மா, படுத்த வாக்குல எடுக்கணும். போங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அது நீ இல்லம்மா, அதனாலதான் நல்லா இருக்குது. சார் இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு எடுத்து கொடுங்க போதும். ஆர்டர் போட்டோ வர போறியா? போமா அப்படி போட்டோ கடையில கொடுக்குற. நீ நில்லுமா, நில்லுமா. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுங்க சார். நீ உம்முனேரமா, நான் பல்ல வெளியே எழுதிடுறேன்.